வணக்கங்கள். பாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். உலகத்திலே அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தாத்தா, என்ன அதிசயம் நடந்துச்சு தாத்தா? பாருங்கள் சொல்லுங்களே. இன்று காலையிலே இருந்து இரவு வரையிலும் உலகத்திலே உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் இன்றைக்கு உணவு கிடைத்தது. கோடான கோடி, எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று இல்லை, 10 இல்லை, 100 இல்லை, 1000 இல்லை, லட்சம் இல்லை, கோடி இல்லை, பில்லியன்ஸ், மில்லியன்ஸ் இல்லை, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்று காலையிலிருந்து இரவு வரையிலும் இன்று முழுவதும் அவர்கள் உணவு உண்டார்கள். அத்தனை பேருக்கும், பலவிதமான பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் கடவுள் இன்று உணவை கொடுத்தார். ஏதோ ஒரு வழியில் அனைத்து ஜீவன்களும் இன்று முழுவதும் உணவு உண்டன. அந்த உணவை கொடுத்தது யார்? இறைவன். கண்ணுக்கு தெரியவில்லை எங்கே இருக்கிறார் என்று. ஆனால் நமக்கு தேவையான உணவை ஏதோ ஒரு வழியிலே நமக்கு கொடுத்தார். பாருங்கள், நான் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு அந்த உணவை கொடுத்தது யார்? இன்று நீங்கள் சாப்பிட்டு உணவை கொடுத்தது யார்? அம்மா கொடுத்துறாங்களா? அப்பாக்கு நான் கொடுத்துறாங்களா? எங்கே தான் வந்துச்சா? இதெல்லாம் யார் கொடுத்தது? எங்கே வந்துச்சு? கடவுள் நமக்கு இந்த உணவை கொடுத்தார். இதுதான் அதிசயம். அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? நேற்று பாருங்கள், பெங்களூரிலே மழை பெய்தது. எல்லோரும் வெயிலில் வேதனையில் கஷ்டப்பட்டு வந்தார்கள். நேற்று மாலை பெங்களூரிலே மழை பெய்தது. வானத்திலே தண்ணீர் கொட்டியது. அது எப்படி கொட்டியதோ, ஆனால் வானத்திலே இருந்து நமக்கு தண்ணீர் கிடைத்தது. அதிசயம். இங்கே பார்த்தா கடலில் இருக்குது தண்ணி. அந்த தண்ணி ஏதோ ஒரு வழியாக மேலே போயிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் வந்தது. இதே போல்தான் பல அதிசயங்கள் ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். கண்ணுக்கு தெரியல, ஆனால் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம் எல்லோருக்கும் இன்று உணவு கிடைத்தது. அதையெல்லாம் கொடுத்தவர் இறைவன். நேற்று மழை பெய்தது பெங்களூரிலே. யாரும் மேலே போயிட்டு அங்கேருந்து கொட்டல தண்ணி. வனத்திலிருந்து அதுவாக வந்தது. அது எப்படி வந்ததோ அது கேள்வி இல்லை. ஆனால் நமக்கு வானத்திலே இருந்து தண்ணீர் மழை பெய்தது. இவைகளெல்லாம் அதிசயங்கள் இல்லையா? எஸ், எல்லாமே அதிசயம். நாம் எல்லோரும் உயிரோடு இருப்பதே அதிசயம். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்வதே அதிசயம். இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது? கடவுள் நம்மை உருவாக்கினார், நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதிசயங்கள்
நடக்கின்றன. ஓகே சொல்லுங்களே. நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து மகிழ வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கிறார், நமக்கு தேவையானது அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த காற்று எங்கிருந்து வருகிறது தெரியவில்லை. ஆனால் நமக்கு காற்று சுவாசிக்க காற்று கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிசயங்கள் நடக்கின்றது. ஓகே சொல்லுங்களே. பாருங்கள், நான் பேசுகிறேன். நான் பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிசயம். அதிசயங்கள் நடக்கின்றது.